தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற அழகிய சர்வ லட்சணங்கள் கூடிய தோற்றப்பொலிவு, சிவந்த நிறம், வட்ட வடிவமுடைய கவர்ந்திழுக்கும் சிரிப்பழகுடன் கூடிய முக வடிவில் மீனை போன்ற ஈர்ப்பிசை கண்களும் மட்டுமின்றி தென்னிந்தியாவின் மர்லின் மன்றோ என கொண்டாடப்பட்டவர்தான் இளம் வயதில் பேரதிர்ச்சி தரும் வகையில் மறைந்து போன விஜயஸ்ரீ ஆவார். மலையாளம் தாய்மொழியாக இருப்பினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என 70க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பாலும் வசீகரத்துடன் கூடிய நாட்டியத்தாலும் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர். நடித்த அத்துணை திரைப்படங்களும் வெற்றிதான் என சொல்லும் அளவுக்கு சக்சஸ் சென்டிமெண்டை தன்னகத்தை கொண்டவர். பிரேம் நசீருடன் எண்ணற்ற மலையாள திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் மட்டுமில்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னர் ஜெமினி கணேசன், கலை நிலவு ரவிச்சந்திரன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நவரச திலகம் முத்துராமன் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற முன்னணி நாயகர்களுடன் இணைந்து நடித்து முத்திரை பதித்தவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய விஜயஸ்ரீ அவர்கள் எங்கு பிறந்தார், குடும்ப பின்னணி யாது, எவ்வாறு வளர்ந்தார், திரை உலக பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி சினிமா உலகில் கால் பதித்தார், முத்திரை பதித்த வெற்றி திரைப்படங்கள் என்னென்ன, வெற்றி முகமாக ஜொலிக்கும் நட்சத்திரமாக வளர்ந்து வந்தவர் 21 எனும் இளம் வயதில் எப்படி மறைந்தார், அது கொலையா தற்கொலையா, மறைந்த பின்பு வெளியான அதிர்ச்சி தகவல்கள் யாது என மனம் கலங்க வைக்கும் பேரதிர்ச்சி தரும் சம்பவங்கள் நிறைந்த அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1953ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதியன்று தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் கொச்சின் பகுதியை அடுத்த திருவிதாங்கூர் என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட வாசு பிள்ளை மற்றும் விஜயம்மா தம்பதிக்கு பிறந்த பாசமிகு செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் பரிதாபத்திற்குரிய காணல் நீர் நாயகி விஜயஸ்ரீ ஆவார். இவர் பிறந்த மண்ணில்தான் திருவிதாங்கூர் நாட்டிய சகோதரிகள் என போற்றப்பட்ட லலிதா, பத்மினி மற்றும் ராகினி முன்னரே பிறந்தனர். எவ்வாறு பெற்றோரின் பேரன்புமிக்க மகளாக பிறந்த விஜயஸ்ரீ அவர்களுக்கு இயற்கையிலேயே நாட்டியமாடும் ஆற்றல் நன்கு வாய்க்கப் பெற்றிருந்தது. எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் சரி, அதற்கேற்றவாறு அங்க அசைவுகளை நன்கு வெளிப்படுத்தும் திறனை கொண்டவராக உற்றார் உறவினர்கள் என அனைவரையும் வியக்க வைத்தே வந்தார். இதன் பேரில் மகளிடம் வெளிப்பட்ட நாட்டிய திறனை நன்கு வளர்க்கும் விதமாக பெற்றோரானவர்கள் திருவிதாங்கூர் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற நாட்டிய குருமார்களிடம் இணைத்தும் விட்டனர். இதன் அடிப்படையில் முறைப்படி நாட்டிய பயிற்சியினை மேற்கொண்டு வந்த விஜயஸ்ரீ தங்களூர் பள்ளியில் தனது கல்வியை இனிதே ஆரம்பித்து வந்த நிலையில் பள்ளியின் ஆண்டு விழா நாட்டிய போட்டிகளில் சிறுமி விஜயஸ்ரீயின் நாட்டிய திறன் வெளிக்கொணரப்பட்டு அனைவரும் பாராட்டும் வண்ணம் மகிழ்ச்சிகரமாகவே வளர்ந்து வந்தார். 5ஆம் வகுப்பை முடித்து 6ஆம் வகுப்பை விஜயஸ்ரீ அவர்கள் எட்டிய வேளையில்தான் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக குடும்பமானது தங்களது சொந்த ஊரிலிருந்து தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணப்பட்டது. இவ்வாறு சென்னை வந்து ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற பள்ளியில் தனது கல்வியை தொடர்ந்த மாணவி விஜயஸ்ரீ அவர்கள் பள்ளி ஆண்டு விழாவிலும் தனது நாட்டிய திறனை வெளிப்படுத்த தவறியதே இல்லை எனலாம். இவ்வாறு 13 வயதை எட்டிய விஜயஸ்ரீயின் நாட்டிய திறன் மற்றும் வசீகரமிக்க அழகிய தோற்றப்பொலிவை கண்ட தமிழ் திரையுலகம் சும்மா விட்டுவிடுமா என்ன, தன் பக்கம் அரவணைத்து கொண்டது எனலாம். இதன் அடிப்படையில் 1966இல் சித்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பிரபல எழுத்தாளர் வைமு கோதை நாயகி அம்மாளின் சிறந்த நாவலான தயாநிதி என்ற கதையை தழுவி இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் MR ராதா, ஜெமினி கணேசன், பத்மினி நடிப்பில் வெளியான சித்தி என்ற ஜனரஞ்சகமிக்க மாபெரும் வெற்றி திரைப்படத்தில் மீனாட்சி எனும் பத்மினி பாலு எனும் முத்துராமனின் தங்கையாக, கதையின்படி இறுதி காட்சியில் முத்தையா எனும் ஜெமினி கணேசனின் மனைவியாக, துளியும் வசனங்கள் பேச முடியாத வகையில் பேசும் திறன் அற்றவரான கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களின் மனம் தொட்டிருப்பார் விஜயஸ்ரீ அவர்கள். அக்கா மீனாட்சி எனும் பத்மினியால் மூச்சுக்கு 300 தடவை
ஊமை தங்கச்சி என வேதனைப்படுவதாகட்டும், குடும்பத்தின் வறுமை சூழல், அதற்காக தன்னை அர்ப்பணித்தல், ஆசைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு மருத்துவர் கனவை நனவாக்கு என முத்துராமனை கடிந்து கொள்வதாகட்டும், அனைத்துக்கும் பின்னணி உருவமாக விஜயஸ்ரீயே முன்னிற்பார். மணி எனும் நாகேஷ் பத்மினியின் வீட்டிற்கு வரும்போது விஜயஸ்ரீ எழுப்பும் சப்தத்தை கேட்டு பயந்து போனவராக கதவில் ஏறி அமர்ந்து கொள்ளும் நகைச்சுவை காட்சிகள் ரசிக்கத்தக்கவையாகும். மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் கண்ட சித்தி திரைப்படமானது பன்மொழிகளிலும் வெளியாகி வெற்றி கண்டது. திரைப்படத்தில் மட்டுமின்றி உண்மையாக பார்த்தாலும் பத்மினியின் சாயலை நன்கு பிரதிபலித்த விஜயஸ்ரீ அவர்களை பத்மினி அவர்களின் தங்கை என்றால் யாரும் மறுக்க இயலாதுதான். அந்த அளவுக்கு இருவரும் பிறந்த பூமியான திருவிதாங்கூராக இருக்கட்டும், நாட்டிய திறனாகட்டும், நாட்டிய பேரொளி பத்மினியை அவ்வப்போது தனது உருவத்தாலும் முகப்பொலிவாலும் ஞாபகப்படுத்தினார் விஜயஸ்ரீ அவர்கள். இவ்வாறு அறிமுகமான முதல் திரைப்படமே மாபெரும் வெற்றி திரைப்படமாகவும் வசனங்களே இன்றி உடல் மொழிகளால் நடித்து அனைவரையும் கவர்ந்த விஜயஸ்ரீக்கு அடுத்த திரைப்படமும் பிரம்மாண்ட வெற்றி திரைப்படமாகவே அமைந்து போனாலும் அதனிலும் குறைவான காட்சிகள், குறுகிய வசனங்கள் பேசிடும் வகையிலேயே அமைந்து போனது. அவ்வகையில் 1967 ஏவிஎம் நிறுவன தயாரிப்பில் ஏசி திரிலோக் சந்தர் இயக்கத்தில் ரவிச்சந்திரன், காஞ்சனா நடிப்பில் வெளியான மாபெரும் சஸ்பென்ஸ் மற்றும் த்ரில்லர் திரைப்படமான அதே கண்கள் என்ற திரைப்படத்தில் சுசீலா எனும் காஞ்சனாவின் தோழியர்களில் ஒருவராக தோன்றி நடித்த விஜயஸ்ரீ அவர்கள் வேதாவின் இசையில் வாலியின் வாலிப வரிகளில் இடம்பெற்ற பூம் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி, பொம்பள ஒருத்தி இருந்தாளாம், ஓஹோ எத்தனை அழகு உள்ளிட்ட பாடல்களில் குழுவினருடன் இணைந்து அற்புத நாட்டியமும் புரிந்திருப்பார். இவ்வாறு விஜயஸ்ரீ தோன்றி நடித்த இரண்டாம் திரைப்படமும் பிரம்மாண்ட வெற்றி திரைப்படமாகவே அமைந்து போன நிலையில் ரசிகர்களால் சற்று அடையாளம் காணப்பட்ட விஜயஸ்ரீக்கு சற்று வசனம் பேசி நடித்திடும் வகையில் அமைந்த திரைப்படம்தான் சி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் ரவிச்சந்திரன், ஜெயலலிதா நடிப்பில் வெளியான நான் என்ற கலர்ஃபுல் ஆக்ஷன் திரைப்படமாகும். 175 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி வெற்றி கண்ட இத்திரைப்படத்தில் சேகர் எனும் ரவிச்சந்திரனின் தங்கையாக, முத்துராமனின் காதலியாக, பரிமளம் என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி உள்ளம் நிறைந்திருப்பார் விஜயஸ்ரீ அவர்கள். இதையடுத்து கலை நிலவு ரவிச்சந்திரனுடன் நாளும் தெரிந்தவன், நீயும் நானும் உள்ளிட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்த விஜயஸ்ரீ அவர்கள் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் இணைந்து நிலவே நீ சாட்சி, காதல் ஜோதி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் இணைந்து நடித்தார். ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் இணைந்து நடித்த அக்கரை பச்சை என்ற திரைப்படத்திலும் தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் ரசிகர்களை நன்கு வசீகரித்திருப்பார் விஜயஸ்ரீ அவர்கள். முத்துராமனின் இணையாக முதலில் நான் என்ற திரைப்படத்தில் ஜோடியாக இணைந்து நடித்த விஜயஸ்ரீ அவர்கள் உளவியல் திரைப்படமான மறுபிறவியிலும், ஜெய்சங்கர் முத்துராமன் இணைந்து நடித்த டெல்லி டு மெட்ராஸ், கனிமுத்து பாப்பா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அழகுற தோன்றி மனதை கவர்ந்திருப்பார். இவ்வாறு அவ்வேளைய ஆக்ஷன் ஹீரோக்களுடன் இணைந்து நடித்து படிப்படியாக தமிழ் திரை உலகில் ஜொலிக்க ஆரம்பித்த விஜயஸ்ரீ அவர்கள் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் தந்தை மகன்களாக நடித்த தெய்வமகன் என்ற திரைப்படத்தில் விஜய் எனும் சிவாஜி கணேசனை காதல் வலையில் வீழ்த்த முயல்பவராக, எம்என் நம்பியாரின் காதலி ஜூலியாக, சதி திட்டங்களுக்கு உடந்தையாளர் என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி சிறு கவர்ச்சி நாட்டியமும் புரிந்திருப்பார். எவ்வாறு மேற்கண்ட தெய்வமகன் என்ற திரைப்படத்தில் கவர்ச்சி வில்லி ஜூலியாக நடித்தவர் பாபு என்ற திரைப்படத்தில் ரிக்ஷா ஓட்டுநராக தோன்றிய சிவாஜி கணேசனின் இணை சோற்றுக்கூடை கண்ணம்மாவாக தோன்றி எம்எஸ்வி கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் சிஎம்எஸ் குழுவினருடன் பாடிய வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா என்ற துள்ளிசை பாடலில் நடனமாடி ரசிகர்களையும் நாட்டியமான வைத்திருப்பார் விஜயஸ்ரீ அவர்கள். கதையின்படி வில்லன் ஒருவனால் சீரழிக்கப்பட்டு கொல்லப்படும் காட்சியில் மனம் கலங்கவும் வைத்திருப்பார். 1969 வெளியான ராஜபாண்டியனின் தாலாட்டு என்ற திரைப்படத்திலும் ஜெமினி கணேசனுடன் கதையின் நாயகியாக யானை வளர்த்த வானம்பாடி மகன் மற்றும் மலைநாட்டு மங்கை உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றி நடித்து வந்த விஜயஸ்ரீ அவர்கள் சர்வ லட்சணங்கள் பொருந்திய அழகிய தோற்ற பொலிவுடனும் தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்திலும் அனுபவம் பெற்றவராக இருப்பினும் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரை உலகம் இவரை ஒரு ஹீரோயினாக அல்ல,
குறைந்தபட்சம் துணை கதாபாத்திர நாயகியாக அங்கீகரிக்காமல் கவர்ச்சி நாயகியாகவே முத்துரை குத்தி அதற்கான நாட்டிய பாடல் வாய்ப்புகளையே வழங்க ஆரம்பித்தது எனலாம். ஒரு சிறந்த அழகிய பதுமையை தமிழ் சினிமா பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என எண்ண தோன்றுகிறது. இதன் அடிப்படையில் 1969 நாகேஷ் ராஜஸ்ரீ நடிப்பில் வெளியான உலகம் இவ்வளவுதான் என்ற திரைப்படத்தில் வேதா இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் என்ற பாடலுக்கு கவர்ச்சி நடனம் புரிந்த விஜயஸ்ரீ அவர்கள் மக்கள் திலகத்தின் தேடி வந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலும் எம்எஸ்வி கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் மது குரலில் டிஎம்எஸ் பாடிய சொர்க்கத்தை தேடுவோம் என்ற பாடலிலும் அழகர தோன்றி நாட்டியம் புரிந்திருப்பார். இவ்வாறு தமிழ் திரை உலகில் படிப்படியாக வளர்ந்து வந்தவர் ஹீரோயின் எனும் அந்தஸ்தை தொட்டும் அதனை தக்க வைக்க முடியாமல் இறுதியில் கவர்ச்சி நாட்டிய மங்கையாக வீழ்ந்துதான் போனார் என்றே கூறலாம். தமிழ் திரை உலகில் ஏற்றத்தையும் பெரும் இரக்கங்களையும் சந்தித்து வந்த விஜயஸ்ரீ அவர்களை அவ்வேளை தன் பக்கம் ஈர்த்து கொண்டது அவரது தாய்மொழியான மலையாள திரை உலகம். அவ்வகையில் தமிழ் சினிமாவில் நடித்து வந்த போதே 1969 சாரதா பிக்சர்ஸ் தயாரிப்பில் திக்குருசி சுகுமாரன் நாயர் இயக்கத்தில் பிரேம் நசீர் நடிப்பில் வெளியான பூஜா புஷ்பம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் கால் பதித்த விஜயஸ்ரீ அவர்களை அம்மொழி ரசிகர்கள் வரவேற்ற நிலையிலும் நடித்த திரைப்படமும் வெற்றி கண்ட வேளையின் காரணமாக எண்ணற்ற மலையாள திரைப்படங்கள் விஜயஸ்ரீயை நோக்கி அணிவகுத்துதான் நின்றன எனலாம். அதிர்ஷ்டமானது ஒரு கதவை மூடினால் மறு கதவை திறந்து வைத்திருக்கும் என்ற ரீதியில் தமிழ் திரை உலகம் தர முயற்சிக்காத ஹீரோயின் வாய்ப்புகளை மலையாள திரை உலகம் அவருக்கு வாரி வழங்கியது என்றே கூறலாம். அவ்வகையில் தொடர் திரைப்படங்களின் மூலம் மலையாள திரைப்படங்களின் கவர்ச்சிமிகு முன்னணி நாயகியாக மாறிப்போன விஜயஸ்ரீ அவர்கள் செம்மின் ஷீலா அவர்களை அடுத்து பிரேம் நசீருடன் எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்த பெருமைக்குரியவரும் ஆவார். விஜயஸ்ரீ அவர்கள் நடித்தால் அத்திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி என்ற சென்டிமெண்டை தன்னகத்தை பெற்ற ராசியான நடிகையாக மாறிப்போன விஜயஸ்ரீ அவர்களை நோக்கி தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழி திரைப்படங்களும் படையெடுக்கத்தான் ஆரம்பித்தன எனலாம். இதன் பேரில் 1966 அக்கால லேடி ஜேம்ஸ் பாண்ட் என போற்றப்பட்ட விஜயலலிதா முதலில் அறிமுகமான பீம ஆஞ்சநேய யுத்தம் என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகிலும், டாக்டர் ராஜ்குமார் 1968 நடித்த பெங்களூர் மெயில் திரைப்படம் மூலம் கன்னட திரை உலகிலும் என அம்மொழி திரை உலகில் ஸ்னேகலதா மற்றும் நசீமா என்ற பெயர்களில் அறிமுகமாகி பன்மொழி ரசிகர்களின் பேரபிமானம் பெற்ற நாயகியாக நிலை பெற்றுதான் போனார் விஜயஸ்ரீ அவர்கள். இவ்வாறு பன்மொழி கலை நாயகியாக வலம் வந்தவரின் வசீகர தோற்றப்பொலிவு மற்றும் நாட்டியத்தால் ரசிகர்களை கவர்ந்து வந்த விஜயஸ்ரீயை தென்னிந்திய திரை உலகின் மர்லின் மன்ரோ என்ற சிறப்பு பெயரால் வர்ணித்தனர் திரை உலகினர். கலை நாயகி ஜெயபாரதியின் சமகாலத்தவரான விஜயஸ்ரீயின் திரைப்படம் வெளியானால் ஆண் ரசிகர்களின் கூட்டம் படையெடுக்கும் அளவுக்கு திரையரங்கமே ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிவிடும் அளவுக்கு தனது கவர்ச்சிமிகு தோற்ற புலிவால் கவர்ந்தெழுத்தும் வந்தார். தான் பார்த்த நாயகியர்களில் மிகவும் அழகானவர் என இயக்குனர் பரதன் உள்ளிட்டோர் விஜயஸ்ரீக்கு புகழாரம் சூட்டி உள்ளனர். குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் உடையவரான விஜயஸ்ரீ அவர்கள் எங்கு சென்றாலும் தனது கைப்பையில் நிறைய சாக்லேட்டுகளை வைத்திருப்பாராம். எக்குழந்தையை எங்கு பார்த்தாலும் உடனே தான் வைத்திருந்த சாக்லேட்டை வாரி வழங்கி மகிழும் குழந்தை மனம் படைத்தவர் மட்டுமின்றி தன்னுடன் பயணித்த அனைவரிடமும் பழகும் விதத்தில் மிகுந்த அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்வதில் சிறந்தவர் என அவரை பற்றி அறிந்தவர்கள் அனைவரும் கூறுவது விஜயஸ்ரீயின் பண்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே உள்ளது எனலாம். சுமார் 100க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் நடித்த விஜயஸ்ரீ அவர்கள் 1974 ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இணைந்து நடித்த அக்கரை பச்சை என்ற திரைப்படத்தில் நடித்ததே அவர் நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு மகிழ்வுடன் பயணித்து வந்த விஜயஸ்ரீ அவர்களின் வாழ்வில் அழகு மிகவும் ஆபத்தானது என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் வண்ணமாக காலம் அதன் சதிராட்டத்தை ஆட ஆரம்பித்தது எனலாம். 1973 ஆக்ஷல் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் குஞ்சாக்கோ இயக்கத்தில் வெளியான பொன்னாபுரம் கோட்டா என்ற மலையாள திரைப்படத்தில் கதையின் நாயகியாக நடித்த விஜயஸ்ரீ அவர்கள் ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி போன்ற நீரோடை பகுதியில் குளிக்கும் வகையில் காட்சி திரைப்படமாக்கப்பட்ட போது
அதை படம் பிடித்த கேமராவின் கண்களானது திரைப்படத்திற்குரிய காட்சிகளை மட்டுமல்ல, தன்னுடைய வக்ர தன்மையின் வெளிப்பாடாக விஜயஸ்ரீயின் மேலாடை சற்று விலகிய காட்சியையும் இணைத்து ஆபாசமாக படம் பிடித்ததுதான் கொடுமையாகும். இதில் குறிப்பிட்ட ஆபாச காட்சியை மட்டும் பிரித்து அதை தனியாக வைத்துக்கொண்ட படப்பிடிப்பின் முக்கிய புள்ளியானவர் அக்காட்சியை காட்டி விஜயஸ்ரீயை அதிர்ச்சியடைய வைத்ததுடன் அதனை கொண்டு தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளும் வகையில் முன்னெடுத்துச் செல்ல, ஏற்கனவே ஒரு பிரபல இயக்குனரின் தம்பியை காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பின் காரணமாக காலங்கள் உருண்டோடட்டும், மாற்றங்கள் ஏற்படும் என மனவலியுடன் காத்திருந்த விஜயஸ்ரீக்கு இந்நிகழ்வு பெரும் மரண வலியை தந்தது வேதனையின் உச்சமாகும். என்ன செய்வதென்று புரியாமல் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான விஜயஸ்ரீ அவர்கள் இனி வாழ்ந்து பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தவராக 1974 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதியன்று வாழ வேண்டிய 21 எனும் இளம் வயதில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி காட்டுத்தீ போல பரவி திரை உலகையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்நிலையில் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு விஜயஸ்ரீ கோழையானவர் அல்ல, சற்று துணிச்சல் மிக்கவர்தான் எனவும், தன்னை ஆபாச காட்சி மூலம் மிரட்டி வந்த நபரை எதிர்த்து காவல்துறை செல்ல விஜயஸ்ரீ அவர்கள் திட்டமிட்டிருந்த வேளையில்தான் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஆகவே இது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை என விஜயஸ்ரீயை பற்றி நன்கறிந்த அவருடைய தோழிகளும் நலன் விரும்பிகளும் விஜயஸ்ரீயின் மரணத்திற்கு பின்னர் பேட்டிகளின் மூலம் தெரிவித்தனர். இறுதியாக விஜயஸ்ரீ நடித்து வந்த யவ்வனம் மற்றும் வண்டிக்காரி திரைப்படமானது அவரது மரணத்தால் முழுமையாக பூர்த்தியடையாமல் 2 திரைப்படங்களையும் இணைத்து சில காட்சி பதிவுகளுடன் வெளியாகி வெற்றி பெற்றது. விஜயஸ்ரீயின் மரணத்திற்கு பின் 27 ஆண்டுகளுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு வெளியான நாயிகா என்ற மலையாள திரைப்படமானது மறைந்த விஜயஸ்ரீயின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டது என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இவ்வாறு திரை உலகில் ஒரு முன்னணி நாயகியாக பயணித்து பின்னர் திருமணம், குழந்தைகள் என்ற கற்பனை கனவில் வாழ்ந்து காலச்சூழலால் விளைந்த காம வக்ர எண்ணங்களால் சிதைக்கப்பட்டு மரணித்து போன விஜயஸ்ரீயின் வேதனைமிக்க துயர் வாழ்வானது அவர் பாடி நடித்த இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் என்ற பாடலின் வரிகளை இன்றும் மெய்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறது. தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் தென்னிந்தியாவின் மர்லின் மன்றோ என வர்ணிக்கப்பட்டவருமான விஜயஸ்ரீ அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை என்றென்றும் மறையாது அவரது ஞாபக அலைகளாக மின்னிக்கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத நினைவலை கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.